வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர். நவக்கிரக தமிழ் எண்ணியல் ஜோதிட பிரகாரம் அதன் தொடர்பாக சொல்லுகின்றேன். வார்த்தை அடிப்படையில் ஒவ்வொரு சொற்களும் வார்த்தை அடிப்படையிலேயே 9 நம்பருக்குள்ள 9 வரிசை எண்ணுக்குள்ளேயே அது அடங்கியிருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வரிசை எண்ணில் அடங்கியிருக்கு. ஆகையால் இந்த எண்கிணிதம் எந்த மொழியிலும் இல்லாத அளவுக்கு நான் இது உருவாக்கியுள்ளேன். நவக்கிரக தமிழ் எண்கிணி ஜோதிட பிரகாரம் இன்று அதாவது பூ, அந்த பூ என்ற ஒரு எழுத்துக்கு எத்தனை வார்த்தைகள் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத இப்போது நான் சொல்லுகின்றேன். ஒவ்வொரு வார்த்தையும் பூ, கடைசியில் பூ என்ற வார்த்தை எத்தனையோ வார்த்தைகள் அடிப்படையாக நடந்து கொண்டு இருக்கின்றது. அது ஒவ்வொரு நம்பர் பிரகாரம் எண்கள் வரிசை எண் பிரகாரமே அது அமைகிறது என்பதை இப்போது சொல்லுகிறேன். அம்புக்கு 3 எழுத்து 1, 7, 2 இதெல்லாம் கூட்டாக்க 10. அதனுடைய விதி என்கிறது 1 அம்பு. அதுபோல் சில வார்த்தைகள் பூ என்ற கடைசி எழுத்தானது அம்பு, அன்பு, உப்பு, கொம்பு, வலிப்பு, திகைப்பு, கணிப்பு, நிரம்பு, நம்பு, சிலம்பு, பரப்பு, கொழுப்பு, பருப்பு, பாதிப்பு, அரும்பு, எலும்பு, மத்தாப்பு, காம்பு, வரம்பு, வரப்பு, சிரிப்பு, ஆப்பு, வீராப்பு, நலிப்பு, நரம்பு, வெடிப்பு, கடுப்பு, விரைப்பு, பின்பு, முன்பு, பாம்பு, பம்பு, வசம்பு, உடம்பு, துரும்பு, அரும்பு, சலுப்பு, எதிர்ப்பு, பிறப்பு, இறப்பு, மடிப்பு, இயல்பு, துரும்பு, தொடர்பு, கம்பு, பாதுகாப்பு, சால்பு, ஒப்பு, ஏற்பு, பசப்பு, மார்பு, கொம்பு, சோம்பு, விரும்பு, அரிப்பு, குறுப்பு, சோம்பு, விரும்பு, அரிப்பு, குறுப்பு, தழும்பு, தளம்பு, செதாம்பு, கொதிப்பு, விதைப்பு, வாழைப்பூ, குங்குமப்பூ, மப்பு, வேம்பு, மன்னிப்பு, கிராம்பு, இருப்பு, வீம்பு, சிதம்பு, கதம்பு, சீப்பு, சூப்பு, மூப்பு, மீட்பு, தோப்பு, குப்பு, ஈர்ப்பு, கப்பு, அப்பு, எம்பு, தப்பு, சுப்பு, பாபு, குழம்பு, உடும்பு. இவை எல்லாமே இந்த பூ என்ற ஒரு எழுத்து கடைசியில் வருகிறது. இன்னும் 2 எழுத்து பிரபு என்ற வார்த்தையெல்லாம் இருக்குது. அதில் குஷ்பு என்ற ஒரு வார்த்தையெல்லாம் இருக்குது. ஆனால் பிரபு என்ற ஒரு வார்த்தையெல்லாம் மகாராஜனை போல வாழக்கூடியது. கொல் என்ற ஒரு வார்த்தை, அதான் வார்த்தையில் அடிப்படையில் இந்த பூ என்ற கடைசி எழுத்துக்கள் இத்தனை எழுத்துக்கள் வார்த்தையில் அடங்கியிருக்கு. இன்னும் எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது. அதாவது ஆயுசு முடிந்த தலையில் எப்போதுமே ஆயுசு முடிந்த தலையில் அழகுருள் சத்தம் அவன் தலையில் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஏன்னாக்கா ஒரு மனிதன் அவன் 1 வருஷம் முன்னதாகவோ அல்லது 2 வருஷத்துக்கு முன்னதாகவோ அவன் இறந்திருப்பான். ஆனால் அவன் உயிர் நடமாடிக்கொண்டு தான் இருக்கும். அது போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். அல்லது 3 மாதத்துக்கு முன்னதாகவோ அல்லது 1 மாதத்துக்கு முன்னதாகவோ அல்லது 3 முக்கால் நாளைக்கு முன்னதாகவோ
அல்லது ஒரு நாளைக்கு முன்னதாகவோ அல்லது 3/4 நாளைக்கு முன்னதாகவோ அவன் இறந்திருப்பான். ஆனால் அவனுடைய உயிர் தலையில் அழுது கொண்டே இருக்கும். எப்போ இறப்பான் என்று அது வேதனைப்பட்டு கொண்டு அழுது கொண்டே இருக்கும். அப்படி வேதனைப்பட்டு கொண்டே இருக்கின்ற நேரத்தில் தான் அவன் எப்போ முடிவான் என்று யமதர்மம் எழுதி வச்சிருப்பான். அந்த நேரத்தில் அது நடக்கும். அதனால் ஆயுசு முடிந்த தலையில் அழகுற சத்தம் அவன் தலையில் கேட்டுக்கொண்டே இருக்கும். அது யாரால் கணிக்க முடியும் என்றால் பெரிய ரிஷிகள், முனிவர்கள், 33 தேவர்கள், 46 முனிவர்கள், இவர்களால் அதை அறிய முடியும். இன்றும் சில மகான்கள், ரிஷிகள், பக்தர்கள்லாம் இருக்காங்க. செத்துட்டேன் ஆனால் உயிரோடு இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னாக்கா அது சாகலைன்னா. ஆனால் அவனுடைய நாடி நரம்பு அத்தனையுமே முடிஞ்சு போச்சு. ஆனால் அவன் நடமாடி கொண்டு தான் இருக்கின்றான். அதான் ஆயுசு முடிந்த தலையில் அழகுறு சத்தம் அவன் தலையில் கேட்டுக்கொண்டே இருக்கும். எப்போ சாவானுங்கிறது அது ஒரு போராட்டமான வாழ்க்கையாகவே இருக்கும். வாழ்க்கை இருக்கான், ஆனால் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பான். எப்போ முடிவான் என்பது தெரியாத காரணத்தினால்தான் அவனுடைய மாயை, அவனுடைய உயிர், அவனுடைய மூளை அத்தனையுமே அவன் தலையில் எப்போதுமே அழுது கொண்டே இருக்கும். அவன் வேதனைப்பட்டு கொண்டே இருப்பான். அந்த நேரத்திலலாம் அவனுக்கு ஒரு புரியாத சிந்தனை போலே இருக்கும். வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் எந்த பலனும் இல்லாமலே இருப்பார்கள். சிலர்கள் நல்லாவே இருப்பார்கள். ஆனால் அவங்க தலையில் எப்போதுமே அழகுறு சத்தம் கேட்கும். அழகுறு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். சில நேரத்தில் அவங்க நான் வாயாலேயே அது சொல்ல தோன்றும். அதனால் ஆயுசு முடிந்த தலையில் அழகுறு சத்தம் அவன் தலையை கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆயுசு முடிந்த தலையில் அழுகுற சத்தம் அவன் தலை கேட்டுக்கொண்டே இருக்கும். அதான் சில முனிவர்களுக்கெல்லாம் அது நடந்திருக்கு. அதனால தான் சிலர்கள் ஜீவ சமாதிக்கெல்லாம் போயிருக்காங்க. நம்ம இத்தனை நேரத்தை இறக்க போகிறோம், நம்ம தலையில் அழகுற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கு. ஆனால் இத்தனை மணி நேரம் இத்தனை நாள் அவங்க அதன் மூலமாக தெரிஞ்சு ஜீவ சமாதி அடைகிற காரணமே அதான். தானாக அவங்க இல்லை, அவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்க. அப்போது இறக்கும்போது அவங்களுடைய தலையெழுத்தானது சொல்லிவிடும், இந்த நாள் கிழமை இத்தனை மணி நேரத்துக்கு நீ சாக போகிற அப்படின்னு சொல்லிவிட்டோம். சிலர்கள் போயிட்டு இருக்கும்போதே லாரியில் அடிபட்டு, வண்டியில் அடிபட்டு, பைக்கில் அடிபட்டோ இப்படிலாம் இறப்பார்கள். இதெல்லாம் அதான் ஆயுசு முடிந்தவன் தலையில் அழகுற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆயுசு முடிந்தவன் தலையில் அழுகுற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அவன் வாழ்ந்து கொண்டே இருப்பான். எப்போ இறப்பான் என்பது தெரியாது. அதனால தான் அவனுடைய மாயை, அவனுடைய சக்தி, அவனுடைய உயிர் நாடி அனைத்துமே அழகுற சத்தம் அவன் தலையில் அழுது கொண்டே இருக்கும். எப்போ முடிவான் என்பதெல்லாம் தெரியாது. அதற்கு அவனுக்கு பல சஞ்சலங்கள், பல கஷ்டங்கள், பல இடையூறுகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதனால் இன்று நான் இந்த நவக்கிரக தமிழ் ஜோதிடம் வார்த்தை அடிப்படை சொல்லி கொண்டு வருகின்றேன். நான் அரியலூர் மாவட்ட திருஞான சம்பந்த ஜோதிடர் என்கிற வள்ளுவ பண்டாரம். நான் இன்று திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்துக்கு தேவசம் வாங்க சென்றேன். நானும் நேற்று இடம் பிடித்திருந்தேன். ஆனால் அவர்களும் அவங்களுக்கு தெரிந்த ஐயர்களிடம் தத்தம் வாங்கினாங்க, தத்தம் வாங்கி கொண்டாங்க. அவங்க ஐயர்களை தேடி தான் அவர்களும் திதி தேவசம் கொடுத்தாங்க. ஐயர்களும் எனக்கிட்ட யாருமே கொடுக்கவில்லை. நான் காலைல 6 மணி வரை திருச்சி அம்மா மண்டபத்தில் இருந்துட்டு தங்கிட்டு 6 மணிக்கெலாம் நான் பஸ் ஏறி அரியலூருக்கு நான் வந்துவிட்டேன். ஆனால் தெரிந்தவர்களிட தான் எல்லோருமே தேவசம் கொடுப்பார்கள். தெரியாதவங்க போயிட்டு அங்கேயும் போயிட்டு அலைய தேவையில்லை. நான் எத்தனையோ இடமெல்லாம் போயிருக்கேன். தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க தான் அறிஞ்சவங்க கொடுக்குறாங்க. தெரியாத ஆளுகிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி நேற்று அம்மா மண்டபம் போயிட்டு 3 மணிக்கெலாம் அம்மா மண்டபம் போயிட்டு இடம் பிடிச்சி காலை 6 மணி, நைட்டு 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் 6 மணி வரை கூட்டியிருந்தால் யாரும் வரவில்லை. ஆனால் நன்றி, வணக்கம்.